வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் இடம் சாதாரண ஒரு அருங்காட்சியகம் இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் வாழ்க்கை, தொழில்நுட்பம், வணிகம், பண்பாடு ஆகியவற்றை நமக்கு கண்முன்னே கொண்டு வரும் ஒரு வரலாற்று பயணம்தான் பொருணை அருங்காட்சியகம். திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி பகுதியில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகம் தாமிரபரணி நதிக்கரை சுற்றி கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் சான்றுகளை பாதுகாத்து மக்களுக்கு காட்டுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி நதியின் பழமையான பெயர்தான் பொருணை. இந்த நதிக்கரையில்தான் தொன்மையான தமிழர் நாகரிகம் செழித்து வளர்ந்தது என்பதற்கான பல ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் முக்கியமாக ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை, துலுக்கர்பட்டி போன்ற பகுதிகளில் அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய மண்பானைகள், இரும்பு பொருட்கள், அடக்க முறைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட தாளிகள், ஆபரணங்கள், ஆயுதங்கள் என பல வரலாற்று சின்னங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நம் முன்னோர்கள் வெறும் விவசாயம் மட்டும் செய்தவர்கள் இல்லை, இரும்பை பயன்படுத்தியவர்கள், கடல் வணிகத்தில் ஈடுபட்டவர்கள், முத்து வணிகம் செய்தவர்கள், பல நாடுகளுடன் தொடர்பு வைத்திருந்தவர்கள் என்பதையும் இந்த அருங்காட்சியகம் எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக கொர்க்கை என்பது பாண்டியர்களின் முக்கியமான பழங்கால துறைமுகமாக இருந்தது. அங்கிருந்து முத்து பொருட்கள் மற்றும் வணிக சரக்குகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இந்த கடல் வணிக வாழ்க்கையை பார்வையாளர்கள் உணரும்படி நவீன காட்சி தொழில்நுட்பங்களுடன் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு வரும் மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய கல்வி பயணம். புத்தகத்தில் படித்த வரலாற்றை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. நம் தமிழ் நாகரிகம் எவ்வளவு பழமையானது, எவ்வளவு அறிவார்ந்தது என்பதை அறிய இந்த இடம் மிகவும் உதவியாக இருக்கும். பொருணை அருங்காட்சியகம் என்பது பழைய பொருட்களை வைத்திருக்கும் இடம் மட்டுமில்லை, நாம் யார், நமது வரலாறு என்ன, முன்னோர்கள் எவ்வளவு முன்னேறியவர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் இடம். பொருணை அருங்காட்சியகம் பொதுவாக காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்படுகிறது. ஆனால் நுழைவுச்சீட்டு மாலை 6 மணி வரை மட்டுமே வழங்கப்படும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தேசிய விடுமுறை நாட்களிலும் அருங்காட்சியகம் மூடப்பட்டிருக்கும். டிக்கெட் கட்டணத்தை பொறுத்தவரை பெரியவர்களுக்கு 20 ரூபாய், குழந்தைகளுக்கு 10 ரூபாய், மாணவர்களுக்கு 5 ரூபாய் வசூலிக்கிறாங்க. உள்ளே 5D தியேட்டருக்கு 25 ரூபாயும் 7D தியேட்டருக்கு 25 ரூபாயும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. மாணவர்கள், வரலாற்று ஆர்வலர்கள், குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல விரும்புகிறவர்கள் என அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தென்காசி, திருநெல்வேலி வரலாறு மற்றும் சுற்றுலா வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.